சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 4 மணி வரையிலும் மிருகசீரிஷம், அதற்கு பின்பு திருவாதிரை. இன்றைய திதிகள் காலை 8:23 மணி வரையிலும் ஏகாதேசி, அதற்கு பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 4 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். இன்று பங்குனி மாத பிறப்பு. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஞாயிற்றுக்கிழமையான இன்று உங்கள் நண்பர்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இன்று மனதிற்கு அமைதியான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று மேஷராசி அன்பர்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று ஏகாதேசி திதி காலை வரையிலும் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சற்று குழப்பங்கள் வந்து போகும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. இன்று உணவு பழக்க வழக்கங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். இன்று வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல உகந்த நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் திருவோணத்தில் இருக்கக்கூடிய இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவனையும் ஹரியையும் வணங்கலாம். ஐயப்பன் ஆலய வழிபாடு இன்று மிதுனராசி நேயர்களுக்கு உகந்தது. இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைய காலை வேளையில் விநாயகர் பெருமானையும் மற்றும் ஏகாதேசி திதி என்பதனால் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் குடும்பத்தில் இன்று தீரும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகள் இன்று உங்களுக்கு தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகளும் குறையலாம். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு சில மன சோர்வு அடங்கும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும். சூரிய பகவான் இன்று 7ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வதனால் மனைவி மற்றும் கணவனின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன், சனி, சுக்கிரன் வியாபாரிகள் கடன் பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கடன் முயற்சிகளுக்கு இன்று சற்று கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். குறிப்பாக சித்ரா நட்சத்திரக்காரர்கள் எதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று இந்த சூரியனினுடைய மாற்றம் கோதுமை தானம் செய்வது நல்லது. 5ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார்.
இன்று சூரிய பகவான் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனியுடன் சஞ்சாரம் செய்வதனால் அரசியல்வாதிகள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சர்ச்சைகளும் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பெயர், உங்களினுடைய மரியாதை, இது இரண்டிலேயும் சர்ச்சைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை சார்ந்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களும் சரி, அரசியலில் இருப்பவர்களும் சரி, வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராசியில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன் இந்த சஞ்சாரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திதி மற்றும் திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த நல்ல நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நமக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குறைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதை விட்டு விலகும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இன்று சூரியனினுடைய பெயர்ச்சியும் இருப்பதனால் கும்பராசி நேயர்களுக்கு பல மனக்குறைகள் குறையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் சனியுடன் சேர்க்கை இருப்பதனால் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று உபத்திரவங்களை கொடுக்கலாம். இன்று கோதுமை தானம் செய்து ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருப்பது சிறப்பு. இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளால் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.